வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையில இனி வரும் ஆண்டு 2025ல பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலக உதவியாளர் கிட்டத்தட்ட ஒரு 3000 பணியிடங்கள் வந்து காலியா வந்து இருக்குது. அதற்கான நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில வந்துரும். 2025ல கண்டிப்பா இன்னும் 2, 3 மாதங்களுக்குள்ள இந்த பணியிடங்கள் வந்து வந்துரும். இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 8ஆம் கிளாஸ் தான் தேர்ச்சி. அதனால இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்கள இப்பயே இருந்தே நீங்க எல்லாமே ரெடி பண்ணி தயார் பண்ணிக்கங்க. ஏன் அப்டின்னா, ஹெவியான காம்படிஷன். இப்ப வந்து நெறைய சோசியல் மீடியா வந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு கிராமத்துல உள்ள நபர் கூட தகவல் வந்து ஈஸியா போயிரும். அதனால போட்டியாளர் வந்து இதுக்கு வந்து அதிகம். ரொம்ப ஹெவியான காம்படிஷன்ல வந்து இருக்கும். அதனால வந்து இப்ப இருந்து இந்த வேலைக்கு வந்து நீங்க உங்கள வந்து தயார்படுத்திக்கிட்டா மட்டும் தான் நீங்க கண்டிப்பா இந்த வேலைக்கு வந்து போக முடியும். கிட்டத்தட்ட 3000 பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வருவாய்த்துறையில வந்து பணியிடங்கள் வந்து காலியா வந்து இருக்குது. சிவகங்கை மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 அலுவலக உதவியாளர் பணியிடம் வந்து காலியா இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 3000 பணியிடங்கள் வந்து காலியா இருக்கிறது. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அ வருவாய்த்துறையில இருந்து கடந்த வாரம் வந்து ஒரு போராட்டம் வந்து காத்திருப்பு போராட்டம் மாரி வச்சிருந்தாங்க. 2 மாவட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தது. நெறைய பணியிடங்கள் வந்து காலியா வந்து இருக்குது. இன்னும் அது வந்து ஃபில் பண்ணாம இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால நெறைய பேர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில வந்து இன்னும் 2, 3 மாதங்கள்ல வந்து அறிவிப்பு வந்து வெளிவந்துரும். இதுக்கு வந்து கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுக்குற மாரி தான் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அடிப்படையில உள்ள நபர்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஈஸியா கிடைக்கும். இந்த ஆதரவற்ற விதவை, அதுக்கடுத்து முன்னாள் ராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி, அதுக்கடுத்து கலப்பு திருமணம் புரிந்த நபர்கள். நீங்க கலப்பு திருமணம் புரிந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல இப்பயே பதிஞ்சிருங்க. இப்ப நெறைய பேரு வந்து டேட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆ திரும்ப ரினிவல் பண்ணாம விட்டுருப்பீங்க. அது ரினிவல் பண்ணிக்கலாமா என்னன்னு கேட்டு போய் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல கான்டாக்ட் பண்ணி, அப்படி இல்ல டேட் எல்லாம் முடிஞ்சுச்சு உன்னை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அப்படின்னா, புதுசாவே டக்குன்னு பதிஞ்சிருங்க. எம்ப்ளாய்மென்ட் கார்டு வந்து பதிஞ்சிருங்க. ரேஷன் கார்டு இல்லாதவங்க வாங்கிருங்க. உங்க பேர்ல ரேஷன் கார்டு வந்து வாங்கிருங்க. கண்டிப்பா இந்த கேட்டகரில இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து கிடைச்சிரும். சரிங்களா? இதுக்கு வந்து நேர்காணல் தான் வைப்பாங்க. எக்ஸாம்லாம் இதுக்கு வந்து கிடையாது. இதுக்கு வந்து ஒன்லி நேர்காணல் மட்டும் வச்சு தான் எடுப்பாங்க. அதனால இந்த முன்னுரிமை அடிப்படையில உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த வேலை வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். உங்க மாவட்டத்திலேயே, சொந்த ஊர்லயே, தாலுகா ஆஃபீஸ்லயே உங்களுக்கு வந்து இந்த அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணி வந்து எளிமையா வந்து கிடைச்சிரும். இந்த நேர்காணல் வந்து நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம அடுத்தடுத்து போடுவோம். வருங்காலங்கள்ல வந்து போடுவோம். நீங்க இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இத வந்து ஷேர் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட 3000 பணியிடங்கள். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது உறுதியா வந்து கிடைக்கும். அந்தந்த கேட்டகரி வைஸாவே உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிருவாங்க. ரொம்ப அலைச்சல் படிக்கணும்னுலாம் கஷ்டம் கிடையாது. ரொம்ப எளிமையா இந்த வேலைய வந்து நீங்க வாங்கிட்டு போயிரலாம். கூடிய விரைவில ஒரு 2, 3 மாதங்கள்ல உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா வந்துரும். 3000 போஸ்டிங் இருக்கிறனால நெறைய ஆஃபீஸ்ல வந்து வேலைப்பளு வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதனால கூடிய விரைவில இந்த போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணிருவாங்க. அதனால இப்ப இருந்தே இந்த சர்டிபிகேட் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கங்க. தமிழ் வழி சான்றிதழ், வேற என்ன சர்டிபிகேட் இல்லையோ, அத இப்பவே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும்.